ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொறு மொறு முறுக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுறேங்க. இன்றைக்கி ரேஷன் கடையில் வாங்குகிற சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். 6 டம்ளர். அதை ஒரு 4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க. இப்போ 4 மணி நேரமாக ஊறிட்டு இருந்த அரிசியை எடுத்து கிரைண்டரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இட்லி பேட்டர் அளவுக்கு தருன்னு அரைச்சிக்கிட்டேங்க. இதே மெத்தட் தான் நீங்கள் மிக்சியில் போட்டாலும். அரிசி கொஞ்சம் அதிகமாக இருந்தனால நான் இன்றைக்கி 2 பேட்சாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரைச்ச பேட்டரில் கொஞ்சமாக மிளகாத்தூள், சீரகம், எள், ஓமம் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா டைஜஷன் ப்ராப்ளம், ப்ளோட்டிங் எல்லாம் இல்லாமல் இருக்கிறக்காக. இதனாலலாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் இல்லைங்க, அதனால தான். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து நீங்கள் ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் உளுந்து பவுடர் யூஸ் பண்ணலாம். உளுந்து பவுடர் பண்ணணுன்னா மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைன் பவுடராக அரைச்சி போடுங்க. ரெண்டுமே கிறிஸ்பினஸ்க்காக தாங்க ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த பேட்டருக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்க ஆயிலே கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு திக்கான டோ மாதிரி ஸ்டிக் ஆகாமல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு பேட்டரை ஃபில் பண்ணி அதுக்கு மேலே ஒரு வாழை இலை இல்லாட்டி பிளாஸ்டிக் பேப்பர் அது வச்சு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்டிக் ஆகாமல் அந்த ப்ரெஸ்ஸில் எங்கேயுமே படாமல் உங்களுக்கு மாவும் வேஸ்ட் ஆகாமல் வருதுங்க. அம்மா தான் இன்றைக்கி ப்ரெஸ் பண்ணாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் குக்கிங்கில் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா டைரெக்டாக கரண்டியில் போட்டு ஃப்ரை பண்ணுறதோ இல்லை டைரெக்டாகவே ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போடுறதோ பண்ணாதீங்க. அது கொஞ்சம் டேஞ்சர் தாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் 2-3 பிளேட் எடுத்து வச்சா அதில் ப்ரெஸ் பண்ணி போடுங்க. இல்லைன்னா வாழை இலை இது இருந்தால் அதில் போடுங்க. ரொம்பவே சேஃபாகவும் இருக்குங்க. லேட்டானாலும் தப்பு கிடையாதுங்க. அவ்வளோதாங்க. இவங்களை தூக்கி எண்ணெயில் போட்டுடலாம். ஆயிலெல்லாம் நல்லா குடித்து கிறிஸ்பாக 2 பக்கமும் ஃப்ரை ஆகி வரட்டும். உடனேவும் சாப்பிட முடியாது, இவங்க கொஞ்சம் ஹாட்டாக தாங்க இருப்பாங்க. அதனால் நம்ம பிளேட்டில் டிஷ்யூ பேப்பரோ இல்லை பேப்பரோ போட்டு ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா பொறுத்திருந்து சாப்பிட்லாங்க. அதுவும் வித் டீ கூட சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். என் கிட்ஸும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. உடனே பேக்கரி ஐட்டம் இல்லை ஆயில் ஃபுட்டை பேன் பண்ணவே முடியாது அவங்கக்கிட்ட இருந்து. நம்ம தான் கொடுத்து பழகியிருக்கோம். நம்ம தான் அடுத்த ஸ்டெப்பு எடுக்கணும். வீட்டு முறைப்படி சமைச்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்க அப்படியே இன்னொரு ஸ்டெப்பு எடுப்பாங்க. ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டு சீக்கிரமாகவே கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.